நம்ம ஊருக்கு போகும்போதும், இல்ல நம்ம ஊருக்கு போகும்போது வீட்ல இருக்கவங்களுக்கு சைட் டிஷ்ஷோ, இல்ல வாய்க்கு ருசியா ஏதாவது செஞ்சு வச்சுட்டோ, எடுத்துட்டோ போணும் அப்படின்னு நினைக்கும்போது, நமக்கு கண்டிப்பா இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவ ஃபுல்லா பாருங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் ஆன் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான, டேஸ்ட்டான ஒரு சைட் டிஷ் தக்காளி தொக்கு இல்லன்னா தக்காளி ஊறுகான்னு சொல்லலாம். ஸோ எப்படி செய்யறதுன்னு பார்த்துரலாமா? கைப்படாம, ஈரம் படாம நம்ம யூஸ் பண்ணும்போது 10 டேஸ் வரைக்கும் நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துட்டு, அதில பொடியா நறுக்கின 5 தக்காளி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையான குவான்டிட்டி அளவுக்கு நீங்க வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். அது கூட தேவையான அளவு நம்ம வந்து 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட போகிறோம். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகணும். காரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா மிளகாயோட டெக்ஸ்சர் வந்து ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இதை ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு நல்லா தக்காளி ஸ்மாஷ் ஆகி வேகிற வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க விட போகிறோம். தண்ணி நான் வந்து ஆட் பண்ணவே இல்லை. இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நல்லா புளியை வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதை வந்து நல்லா வந்து பல்ப் ரெடி பண்ணி நம்ம வந்து 2 டீஸ்பூன் அதாவது 2 குழிக்கரண்டி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா சேர்த்து நல்லா கொதி வந்ததும் இது கூட வந்து நம்ம கடுகு, வெந்தயம் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா வறுத்து பொடி பண்ண அந்த பவுடரை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். கடுகும் வெந்தயமும் ஒரு டீஸ்பூன் எடுத்து நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது வெல்லம் வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சின்னதாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ என்னென்னா அந்த காரம், உப்பு எல்லாமே உங்களுக்கு ஈக்குவலைஸ் பண்ணி கொடுக்கும் இந்த ஸ்வீட் வந்துட்டு. ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா 2, 3 கொதி வந்ததும் ஆற விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதை அரைக்காமையே நம்ம பண்ணலாம். அரைச்சி எடுக்கும் போது உங்களுக்கு அந்த தோல்லாம் இருக்காது திப்பி திப்பியாக. ஸோ நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுறதுனாலும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். என்ன அந்த ஸ்கின்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதுனால நமக்கு வந்து சில பேர் அதை எடுத்து ஒதுக்கி வைப்பாங்க. அதுக்காக நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து இது நல்லா கொதி வந்ததும் அகைன் நம்ம வந்து அரைச்ச பேஸ்ட்டை கொதிக்க வச்சு அது கூட வந்து ஒரு தாளிப்பும் சேர்க்க போகிறோம். அதுக்கு இன்னொரு பேனில் நம்ம 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துட்டு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கடுகு 2 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 2, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி சேர்த்துட்டு அது கூட பூண்டு வந்து 10லேருந்து 15 பல் வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து நல்ல பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு நம்ம இந்த தாளிப்பை அப்படியே கொதிச்சுட்டு இருக்க தக்காளி தொக்கில் வந்து ஆட் பண்ண போகிறோம். இது தக்காளி ஊறுகானும் சொல்லலாம். உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்கு, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே வந்து இந்த சைட் டிஷ் வந்துட்டு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இப்போ இந்த டெம்பரிங்கை வந்து நம்ம தக்காளி தொக்கில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்துட்டு கொதிக்க விட போகிறோம். ஸோ எண்ணெய் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம 4 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெடாமல் இருக்கிறதுக்காக நம்ம அவ்வளோ எண்ணெய் சேர்த்துருக்கோம். இல்லை நான் வந்து 1 வீக் தான் வச்சு நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் கம்மியான ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இப்போ கொதிக்க வைக்க போகிறோம். புளி தண்ணி ஆட் பண்ணுறதும் அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் வந்து அதிகமாக ஆட் பண்ணுறதும் கெடாமல் வந்து லாங் லைஃப் வரணும் அப்படின்றதுக்காக தான். நம்ம வந்துட்டு ஷார்ட் பீரியடுக்கு மட்டும் யூஸ் பண்ண போகிறோன்னா நம்ம வந்து எண்ணெயோட அளவை குறைச்சிக்கலாம். நம்ம வந்துட்டு இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து ஆற வச்சு நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து வெளியூர் ரொம்ப நாள் அதாவது 1 மந்த் அப்படி ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட சொல்லிடுங்க. இல்லை நம்ம வந்துட்டு 10 டேஸ்க்கு தான் அப்படின்னா ரூம் டெம்பரேச்சர்லேயே கைப்படாமல் நம்ம கை எந்த எச்சில் பொருள் அது மாதிரி படாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 10 டேஸ் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரில் யூஸ் பண்ணலாம். ஃபைனலாக ஒரு டச்சுக்கு நான் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டேன்னு சூப்பரான தக்காளி தொக்கு, தக்காளி ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஆற விட்டு ஸ்டோர் பண்ணி வைங்க. வேறு ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி இதில் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து கைப்படாமல் பார்த்துக்கோங்க. இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆயிரும். அப்புறம் உங்களுக்கு லைஃப் வந்து வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.